Hi friends, welcome to Bhubadi Math Academy. இப்போ இந்த வீடியோஸில் கண்டினியூட்டி அண்ட் டிஃப்ரென்ஷியபிலிட்டி ரிலேட்டடாக ப்ராப்ளம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். டிஸ்கஸ் த கண்டினியூட்டி ஆஃப் த ஃபங்க்ஷன் f of x is equals to 2x if x less than 0 equals to 0 if 0 less than or equals to x less than or equals to 1 equals to 4x if x greater than 1. Okay, so இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்பிளிட் அப்பா டிஃபைன் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் x less than 0வா இருந்தா, சப்போஸ் இதுதான் x equals to 0ங்கிற பாயிண்ட்னு வச்சுக்கலாம். அப்புறம் இதுதான் x equals to 1ன்ற பாயிண்ட்னு வச்சுக்கலாம். x less than 0 அப்போ இந்த சைடு ஃபுல்லா ஓகே f of x ஓட வேல்யூ வந்து 2x அப்படின்னு டிஃபைன் ஆயிருக்கு. x ஓட வேல்யூ 0க்கும் 1க்கும், அப்போ இங்க இருந்து இது வரைக்கும் இருந்தா 0க்கும் 1க்குள்ள இருந்துச்சுன்னா f of x ஓட வேல்யூ 0 அப்படின்னு டிஃபைன் ஆயிருக்கு. x greater than 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா f of x ஓட வேல்யூ 4x அப்படின்னு சொல்லி டிஃபைன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனோட கண்டினியூட்டி பற்றி நம்ம என்ன பண்ணோம்னா டிஸ்கஸ் பண்ணோம். ரைட், அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு ப்ராப்ளமேட்டிக் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 0 அப்படின்ற பாயிண்ட் ஒரு ப்ராப்ளமேட்டிக் பாயிண்ட், அப்புறம் 1 அப்படின்ற இந்த பாயிண்ட்டும் ப்ராப்ளமேட்டிக் பாயிண்ட். அப்போ இந்த 0லையும் இந்த 1லையும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கண்டினியூட்டி செக் பண்ணலாம். ரிமைனிங் பாயிண்ட்ஸுக்கு அப்புறமா கண்டினியூட்டி செக் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் when x equals to 0 கண்டினியூட்டி இப்போ செக் பண்ண போறேன். when x equals to 0 x வந்து 0வா இருக்கும்போது என்ன ஆகுது, அப்போ x equals to 0னா இது கால்குலேட் பண்ணும். லிமிட் x approaches to 0 f of x வந்து கால்குலேட் பண்ணும். சப்போஸ் இது f of 0க்கு ஈக்குவலா இருந்தா இந்த ஃபங்க்ஷன் x equals to 0 அப்படின்ற பாயிண்ட்ல கண்டினியூஸ். பட் இது ஈக்குவலா இருக்கா இல்லையான்னு தெரியாது. அப்போ ஃபர்ஸ்ட் லிமிட் x approaches to 0 plus f of x, அதாவது ரைட் லிமிட் ஆஃப் f at x equals to 0 இது கால்குலேட் பண்ணலாம். which equals to limit h approaches to 0 f of 0 plus h which equals to limit h approaches to 0 f of h. இதுல h அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி, அப்ப f of h அப்படின்னு கிடைக்குது. which is equals to f of h அப்படின்றது 0க்கும் 1க்கும், ஹெச்ங்கிற வேல்யூ 0க்கும் 1க்கும் இடையில தான் இருக்கும். அப்போ எந்த டெஃபினிஷனை யூஸ் பண்ணணும்னா f of xக்கு 0 அப்படின்ற இந்த டெஃபினிஷனை தான் யூஸ் பண்ணணும். அப்போ லிமிட் h approaches to 0 f of h எவ்வளோனா 0 which is equals to 0. அப்போ ரைட் லிமிட் அட் f, ரைட் லிமிட் ஆஃப் f at x equals to 0 வந்து 0. இப்போ லெஃப்ட் லிமிட் கால்குலேட் பண்ணலாம். லிமிட் x approaches to 0 minus f of x is equals to limit h approaches to 0 f of 0 minus h which is equals to limit h approaches to 0 f of minus h. f of minus h னா இது வந்து நெகட்டிவ் நம்பர். x less than 0வா இருந்துச்சுன்னா f of x வந்து எப்படி டிஃபைன் ஆயிருக்குன்னா 2 into x அப்படின்னு டிஃபைன் ஆயிருக்கு. அப்ப லிமிட் h approaches to 0 2 into x, xக்கு பதிலாக மைனஸ் h. இப்போ h இருக்க பிளேஸ்ல என்ன ரீப்ளேஸ் பண்ணிடலாம்னா 0 அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ லெஃப்ட் லிமிட் ஆஃப் f at x equals to 0 அதுவும் 0 தான். ரைட் லிமிட் ஆஃப் f at x equals to 0 அதுவும் என்னதுதான் 0 தான். அப்போ x equals to 0 அப்படின்ற பாயிண்ட்ல லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. therefore லிமிட் x approaches to 0 f of x என்ன ஆகுதுன்னா எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ f of 0 வேல்யூ என்ன வருதுன்னு பார்க்கலாம். f of 0 is equals to f of 0னா xக்கு பதிலாக 0, 0 வந்து இங்கே தான் இருக்கு. ஓகே, அப்போ f of 0 என்னது கரஸ்பாண்டிங் x வந்து 0வா இருந்தா f of 0 வந்து என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா 0வா தான் இருக்கு. அப்போ லிமிட் x approaches to 0 f of x is equals to f of 0 அப்படின்னு வருது.
அப்போ எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்ற பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் வந்து என்னதுன்னா கண்டினியூவஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ எந்த பாயிண்ட்ல நம்ம கண்டினியூட்டி செக் பண்ணோம்னா எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1ன்ற பாயிண்ட்ல கண்டினியூட்டி வந்து என்ன பண்ண போறோம்னா செக் பண்ண போறோம். ஓகே, எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1ன்ற பாயிண்ட்ல கண்டினியூட்டி செக் பண்ணலாம். when x equals to 1 when x equals to 1 ஃபங்க்ஷனை ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் என்ன f of x is equals to 2x if x less than 0 equals to 0 if 0 less than or equals to x less than or equals to 1 equals to 4x if x greater than 1. ஓகே, ஸோ இப்போ x equals to 1ல நம்ம கண்டினியூட்டி செக் பண்ணோம். அப்போ லிமிட் x approaches to 1 plus f of x இது கால்குலேட் பண்ணலாம். ஸோ which is equals to limit h approaches to 0 f of 1 plus h which is equals to 1 plus h னா இது 1 விட பிகர் குவான்டிட்டி. அப்போ இந்த டெஃபினிஷன் அப்ளை பண்ணும் 4x அப்படின்ற இந்த டெஃபினிஷன். அப்போ லிமிட் h approaches to 0 4 into xக்கு பதிலா 1 plus h. இப்போ h இருக்க பிளேஸ்ல 0 ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதான். 4 into 1 plus 0 which is equals to 4 அப்படின்னு கிடைச்சிருது. ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் லிமிட் x approaches to 1 minus f of x இது கால்குலேட் பண்ணலாம் which equals to limit h approaches to 0 f of 1 minus h 1 minus h னா இந்த குவான்டிட்டி ஆக்சுவலா 1 விட லெஸர் குவான்டிட்டி. ஓகே, 1 விட லெஸ் தென் அப்படின்னு இருந்துச்சுன்னா எக்ஸ் f of x equals to 0ன்ற இந்த டெஃபினேஷன் அப்ளை பண்ணும். அப்போ லிமிட் h approaches to 0 f of x வந்து என்னன்னா 0. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ரைட், ஃப்ரம் 1 and 2 from 1 and 2 1 2ல இருந்து நம்ம என்ன ரைட் பண்ணிடலாம்னா லிமிட் x approaches to 1 plus f of x is not equals to limit x approaches to 1 minus f of x. அதாவது x equals to 1ங்கிற பாயிண்ட்ல ரைட் லிமிட் அப்புறம் லெஃப்ட் லிமிட் இந்த ரெண்டும் என்ன ஆகலை அப்படின்னா ஈக்குவலா இல்லை. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ல 1 அப்படின்ற பாயிண்ட்ல என்ன எக்ஸிஸ்ட் ஆகாதுன்னா லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. therefore limit x approaches to 1 f of x is not exist okay. ஸோ அப்போ இது எக்ஸிஸ்ட் ஆகல. therefore f is not continuous at x equals to 1. ஓகே, x equals to 1ங்கிற பாயிண்ட்ல அந்த ஃபங்க்ஷன் என்ன கிடையாதுன்னா கண்டினியூஸ் கிடையாது. இனிமே நம்ம ரிமைனிங் இருக்கிற பாயிண்ட்ஸ்ல வந்து என்ன பண்ணலாம்னா செக் பண்ணலாம். ஓகே, ஃபங்க்ஷனை ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கலாம். f of x equals to 2x if x less than 0 is equals to 0 if 0 less than or equals to x less than or equals to 1 equals to 4x if x greater than 1. ஓகே, ஸோ இப்போ கேஸ் 3 அப்படின்னு வச்சுக்கலாம். கேஸ் 3 ரைட். ஸோ இந்த கேஸ் 3ல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா a less than 0 அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ லிமிட் x approaches to a f of x இது கால்குலேட் பண்ணலாம் which is equals to limit x approaches to a f of x a less than 0 தானே. ஸோ லிமிட் x approaches to a f of x இது கால்குலேட் பண்ணா ஆன்சர் நமக்கு இங்க என்னன்னு கிடைக்கும் 2x. நான் a less than 0னா இந்த டெஃபினிஷன் அப்ளை பண்ணும் 2xன்ற இந்த டெஃபினிஷனை அப்ளை பண்ணும். அப்போ 2x. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 into a. இப்போ f of a கால்குலேட் பண்ணலாம்.
இந்த a less than 0 அப்படின்னா f of a calculate பண்றதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும், which is equals to 2a. அப்போ limit x approaches to a, f of xம் f of aவும் equal. Therefore என்ன சொல்லிடலாம், f is continuous. Therefore f is continuous at x equals to a, where this a is less than 0. இது முடிஞ்சு. அடுத்த கேஸ் இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ கேஸ் நம்பர் 4. கேஸ் நம்பர் 4. கேஸ் நம்பர் 4ல என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, a belongs to open interval 0,1. இதுல எடுத்துக்கிறோம் a belongs to open interval 0,1. இப்போ limit x approaches to a, f of x இது calculate பண்றோம், which equals to limit x approaches to a, f of x எவ்வளோ அப்படின்னா 0. ஏன்னா a வந்து 0ல இருந்து 1குள்ள இருக்கு. ஸோ this is equals to 0. இப்போ f of a வேல்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுவும் என்னதான் 0. அப்ப இந்த லிமிட்டும் இந்த f of aவும் ஈக்குவலா வருது. therefore f is continuous at x equals to a, where this a belongs to 0 to 1. a belongs to 0 to 1. ஓகே, ஸோ இந்த கேஸ் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இன்னும் ஒரே ஒரு கேஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணோம். என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா a greater than 1. when a greater than 1. ஓகே, ஸோ இந்த கேஸ் அப்போ லிமிட் x approaches to a, f of x is equals to limit x approaches to a greater than 1 இருந்தா f of x வந்து எப்படி டிஃபைன் ஆயிருக்குன்னு டெஃபினிஷன்ல பார்க்கலாம். x greater than 1 இருந்தா f of x ஓட வேல்யூ எவ்வளோ, 4x. அப்போ இது வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா 4 into x அப்படின்னு யூஸ் பண்ணோம். So this is 4 into x. So this can be rewritten as 4 times a. இப்போ f of a calculate பண்ணலாம், a greater than 1 தான், அப்போ 4x தான் யூஸ் பண்ணலாம். அப்போ 4 into a. அப்போ இந்த ரெண்டு லிமிட்டும் எப்படி வருது, இங்கேயும் 4a தான், இங்கேயும் 4a தான், ரெண்டும் ஈக்குவலா வருது. therefore f of x is continuous. f of x is continuous at x equals to a when a greater than 1. ஓகே, ஸோ ஃபைனலா இந்த கொஸ்டின்ல இந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து எந்தெந்த பாயிண்ட்ல எல்லாம் கண்டினியூஸ், எந்தெந்த பாயிண்ட்ல எல்லாம் கண்டினியூஸ் இல்லை அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, ஸோ கிளியரா எக்ஸ் வந்து லெஸ் தேன் 0வா இருக்கும்போது ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் தான், ரைட். அப்புறமா இங்க என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0வா இருக்கும் போதும் இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னதான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம், கண்டினியூஸ் அப்படின்னு தான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1, எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1ல ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் கிடையாது, ரிமைனிங் எல்லா வேல்யூஸ்க்கும் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ். அப்போ கன்க்ளூஷன் என்னன்னா எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்றது தான் பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி. ஓகே, ஸோ அப்போ பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி is x equals to 1. இந்த பாயிண்ட் தான் பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி, ரைட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இப்போ போகலாம். ப்ராப்ளம் நம்பர் 16. f of x is equals to -2 if x less than or equals to -1, 2x if -1 less than x less than or equals to 1 is equals to 2 if x greater than 1. ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் ஆயிருக்கு, ஸோ இதான் ரியல் லைன் எடுத்துக்குவோம். இங்க வந்து -1ன்ற பாயிண்ட் இருக்கு, இங்க 1ங்கிற பாயிண்ட் இருக்கு. எக்ஸோட வேல்யூ -1 விட லெஸ் தானா இருக்கும்போது இந்த சைடு எக்ஸோட வேல்யூ இங்கெல்லாம் இருந்துச்சுன்னா
f of x ஓட வேல்யூ வந்து -2. இன்ஃபேக்ட் இந்த -1லையும் -2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, எக்ஸோட வேல்யூ -1க்கும் +1க்கும் இடையில இருக்கும்போது இங்க இருந்துச்சுன்னா -1க்கும் +1க்கும் இடையில இருந்துச்சுன்னா f of x ஓட வேல்யூ 2x. இன்ஃபேக்ட் இந்த 1லையும் வேல்யூ 2xன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் 1ஆ இருக்கும்போது f of x ஓட வேல்யூ 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனோட கண்டினியூட்டி பத்தி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த -1 1 அப்படின்ற இந்த ப்ராப்ளமேட்டிக் பாயிண்ட்ஸ்ல கண்டினியூட்டி வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ லிமிட் x approaches to -1 பிளஸ், அதாவது -1ங்கிற பாயிண்ட்ல ரைட் லிமிட் கால்குலேட் பண்றோம். f of x is equals to லிமிட் h approaches to 0 f of -1 plus h இது கால்குலேட் பண்ணும், which is equals to limit h approaches to 0 -1 plus h. இந்த hங்கிறது பாசிட்டிவ், அப்போ -1 plus h அப்படின்றது -1 விட லெசர் குவான்டிட்டியா இருக்கும். அப்ப இந்த சைடு வரும். ஓகே, -1 விட லெசர் குவான்டிட்டியா இருக்கும். அப்ப இந்த சைடு வரும். அப்போ அங்க எக்ஸ் வந்து -1 விட லெஸ் தெனா இருந்துச்சுன்னா, எக்ஸ் இஸ் லெஸ் தென் -1 இருந்துச்சுன்னா f of x ஓட வேல்யூ வந்து -2. அப்ப இந்த வேல்யூ வந்து -2. அப்ப இந்த லிமிட் வந்து -2. fங்கிற ஃபங்க்ஷனோட ரைட் லிமிட் at x equals to சரி, இங்க ஆக்சுவலா என்னன்னா லிமிட் h approaches to 0 f of -1 plus h. இதுல hங்கிறது பாசிட்டிவ் குவான்டிட்டி. அப்போ -1 கூட ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டியை ஆட் பண்ணும்போது அது -1 விட எப்படி வரும் அப்படின்னு சொன்னா பிகர் நம்பரா தான் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா வரும். ஓகே, -1 கூட ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி ஆட் பண்ணும்போது கிடைக்கிற இந்த நம்பர் வந்து -1 விட பிகர் நம்பரா தான் வரும். ஸோ அப்போ எந்த சைடு இருக்கும்னா -1க்கு ரைட் சைடு, இந்த சைடு தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ -1க்கு ரைட் சைடு இருந்துச்சுன்னா f of x ஓட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 into x, ரைட். ஸோ அப்போ இங்க வந்து எந்த டெஃபினிஷனை யூஸ் பண்ணோம்னா அந்த 2 into xன்ற டெஃபினிஷன் தான் யூஸ் பண்ணோம். அப்போ லிமிட் h approaches to 0 2 into x, xக்கு பதிலா -1 plus h, h இருக்க பிளேஸ்ல என்ன ரீப்ளேஸ் பண்றோம் 0. அப்போ இட் வில் பிகம் -2 அப்படின்னு வரும். ஓகே, இது கிடையாது, ரைட். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ லிமிட் x approaches to -1 minus f of x is equals to limit h approaches to 0 f of -1 minus h. ஓகே, ஸோ இது வந்து -1 அப்படின்ற பாயிண்டோட லெஃப்ட் லிமிட். அப்போ -1க்கு லெஃப்ட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்றோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு லிமிட் h approaches to 0 f of -1 minus h அப்படின்னா இந்த சைடு -1 minus h இந்த சைட்ல இருக்கும் x வேல்யூ. அப்போ f of x ஓட வேல்யூ எவ்வளோ -2. ஸோ இது வந்து ஆன்சர் என்ன கிடைக்குன்னா -2. ஸோ ஃபைனலா இது -2. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் 1 and 2ல இருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா லிமிட் x approaches to 1 minus f of x-உம் லிமிட் x approaches to 1 plus f of x-உம் ஈக்குவலா இருக்கு, ரைட். தேர்ஃபோர் என்ன சொல்லிடலாம்னா லிமிட் x approaches to 1 f of x இது வந்து என்ன ஆகும்னா எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, இப்போ f of 1ஓட வேல்யூ என்னன்னு பார்ப்போம். f of 1 is equals to f of 1 இங்க டெஃபினிஷன்ல இருந்து தான் பார்க்கணும். f of 1 கிடையாது, இங்க 1 -1. ஓகே, x approaches to -1, இங்கேயும் வந்து -1, இங்கேயும் -1. இப்போ f of -1 பார்க்கணும். f of -1 அப்படின்னா இங்கே தான் யூஸ் பண்ணணும். f of -1னா இந்த டெஃபினிஷனை தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா யூஸ் பண்ணணும். அப்போ இங்க என்ன கிடைக்குது -2 அப்படின்னு கிடைக்குது, ரைட். -2. அப்போ ஃபைனலா
என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதை கன்க்ளூட் பண்ணிடலாம். லிமிட் x approaches to -1 f of x f of -1 ஈக்குவலா இருக்கிறதுனால f is continuous at x equals to -1. fங்கிற ஃபங்க்ஷன் x equals to -1ல கண்டினியூவஸ். இப்போ நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணலாம். x equals to 1ங்கிற பாயிண்ட்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் x equals to 1 when x equals to 1. இப்போ ஃபங்க்ஷனை ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கலாம். f of x அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா f of x is equals to -2 if x less than or equals to -1, 2x if -1 less than x less than or equals to 1 equals to 2 if x greater than 1. Okay, ரைட். ஸோ எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1ல இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 1 பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இது கால்குலேட் பண்ணலாம். விச் ஈக்குவல்ஸ் டு லிமிட் ஹெச் அப்ரோச்சஸ் டு 0 எஃப் ஆஃப் 1 பிளஸ் ஹெச். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு லிமிட் ஹெச் அப்ரோச்சஸ் டு 0 எஃப் ஆஃப் 1 பிளஸ் ஹெச்னா 1 விட கிரேட்டர் குவான்டிட்டி, ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து எவ்வளோனா 2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2, ரைட். அப்போ லிமிட் ஹெச் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 1 பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இது வந்து 2. 1ங்கிற பாயிண்ட்ல ரைட் லிமிட் வந்து 2. அதே போல 1ன்ற பாயிண்ட்ல லெஃப்ட் லிமிட். அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 1 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு h approaches to limit h approaches to 0 f of 1 minus h which is equals to limit h approaches to 0 f of 1 minus h னா இந்த இன்டர்வல்குள்ள வரும். அப்போ 2 into 1 minus h h இருக்க பிளேஸ்ல 0 போட்டா இந்த ஆன்சர் என்னதான் கிடைக்கும்னா 2 தான் கிடைக்கும். அப்போ fங்கிற ஃபங்க்ஷனுக்கு 1ங்கிற பாயிண்ட்ல ரைட் லிமிட் பார்த்தாலும் ஆன்சர் 2 தான். 1ன்ற பாயிண்ட்ல லெஃப்ட் லிமிட் பார்த்தாலும் ஆன்சர் வந்து 2 தான். அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 1 எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட். ஓகே, அண்ட் ஈக்குவல்ஸ் டு 2. சப்போஸ் இப்போ எஃப் ஆஃப் 1 வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். எஃப் ஆஃப் 1 வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். அப்போ எஃப் ஆஃப் 1 வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். அப்போ எஃப் ஆஃப் 1னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்ல போய் எந்த டெஃபினிஷனை யூஸ் பண்ணணும்னு பார்க்கணும். கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து இதுதான் நமக்கு ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் 1 வேணும்னா இந்த டெஃபினிஷன், ஏன்னா எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 1 இங்கே இருக்கு. அப்போ இந்த டெஃபினிஷன் 2 இன்ட்டு எக்ஸ், அப்போ 2 இன்ட்டு 1 அப்படின்னு வரும். ஓகே, எஃப் ஆஃப் 2 அப்படின்றது 2 இன்ட்டு 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 2 into 1 which is equals to 2, right. அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 1 இந்த எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் 1ம் ஈக்குவலா வருது. therefore f is continuous therefore f is continuous at x equals to 1. ஸோ x equals to 1ங்கிற பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஆயிருச்சு. அப்போ ரெண்டு ப்ராப்ளமேட்டிக் பாயிண்ட்லையும் நம்ம கண்டினியூட்டி செக் பண்ணிட்டோம். எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1ல கண்டினியூஸ்னு கிடைக்குது. எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு -1ல அதுலயும் நமக்கு என்னதான் வந்திருந்தது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லி தான் வந்திருந்தது, ரைட். இப்போ ரிமைனிங் இருக்கிற பாயிண்ட்ல கண்டினியூட்டி பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ கேஸ் நம்பர் 3 ஓகே. இப்போ வந்து a லெஸ் தென் -1 வச்சுக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸை திரும்ப ரீகால் பண்ணிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 இஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு -1
2x if -1 less than x less than or equals to 1 equals to 2 if x greater than 1. ஓகே, a less than 1 வச்சிருக்கேன். இப்போ லிமிட் x approaches to a f of x இந்த குவான்டிட்டி கால்குலேட் பண்ணலாம், which equals to லிமிட் x approaches to a f of x a less than -1 இருக்கிறதுனால இந்த டெஃபினிஷனை -2 அப்படின்ற இந்த டெஃபினிஷனை யூஸ் பண்ணோம். அப்போ இது வந்து -2, ஸோ இதோட வேல்யூ -2. இப்போ f of a என்னன்றதை பார்க்கலாம். a less than -1 இருக்கிறதுனால x less than -1க்கான இந்த டெஃபினிஷனை யூஸ் பண்ணா இங்க ஆன்சர் எவ்வளோ? -2. ஓகே, -2. அப்போ இந்த ரெண்டு லிமிட்டும் ஈக்குவலா இருக்கிறதுனால லிமிட் x approaches to a f of x equals to f of a அப்படின்னு இருக்கிறதுனால f is continuous. f is continuous at எந்த பாயிண்ட்னா x equals to a where a is less than -1. அது முடிஞ்சு போச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கேஸ் நம்பர் 4 அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட், கேஸ் நம்பர் 4ல -1 less than a less than 1 இதுல லிமிட் x approaches to a f of x இது கால்குலேட் பண்றோம், which is equals to லிமிட் x approaches to a f of x. a ஓட வேல்யூ -1க்கும் +1க்கும் இடையில இருக்கிறதுனால எந்த டெஃபினேஷனை யூஸ் பண்ணணும்னா இந்த 2x அப்படின்ற இந்த டெஃபினேஷனை யூஸ் பண்ணும், which equals to 2 into a அப்படின்னு கிடைச்சிடும். f of a பார்த்தாலும் என்னதான் அப்படின்னா 2a அப்படின்னு தான் கிடைக்கும். அப்போ இந்த லிமிட்டும் இந்த f of aவும் ஈக்குவலா வர்றதுனால f வந்து இந்த ஏங்கிற பாயிண்ட்ல கண்டினியூவஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அப்புறம் கேஸ் நம்பர் 5. கேஸ் நம்பர் 5ல என்னன்னா a greater than 1. அப்ப a greater than 1னா இந்த லிமிட் x approaches to a f of x இது கால்குலேட் பண்ணா லிமிட் x approaches to a f of x எவ்வளோனா 2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2. இப்போ f of a கால்குலேட் பண்ணாலும் a greater than 1ல f of a கால்குலேட் பண்ணாலும் என்னதான் கிடைக்கும்னா 2 அப்படின்னு தான் கிடைக்கும். therefore f is continuous at f is continuous at x equals to a where this a is greater than 1. ஓகே, இப்போ ஓவராலா நம்ம என்ன கன்க்ளூஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கொடுத்துருக்க இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷன் எல்லா பாயிண்ட்ஸ் ஆஃப் எக்ஸுக்கும் என்னவா இருக்குன்னா கண்டினியூஸா இருக்கு. ஓகே, ஸோ அப்போ f of x equals to this function has no point of discontinuity, has no point of discontinuities. Okay, has no point of discontinuities. இந்த ஃபங்க்ஷனுக்கு டிஸ்கண்டினியூட்டிஸே என்ன செய்யாதுன்னா இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பூபதி மேத் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.